ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோக்கான சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கும் நீங்கள் அப்பாயிண்ட் போஸ்டருக்கு முன்னாடியே ஒரு காலை ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்குது, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க. ஓகேவா? அது யாருக்காவது போஸ்ட்டில் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோ போகலாம். 3 of Swords, 6 of Wands, King of Swords, King of Wands, Ace of Pentacles, Ace of Cups, Five of Wands, Three of Wands, Tower, Justice, Devil, Five of Cups. Okay, so bottom of the deck, Five of Swords, Ace of Swords, Seven of Swords, Five of Swords, Tower, Hierophant, Wheel of Fortune, Three of Wands, King of Pentacles, Seven of Cups, Death, Ace of Cups, Three of Cups, Strength. Okay, thank goodness. ஓகே, தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோக்கான சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அப்பாயிண்ட் போஸ்டருக்கு உங்களுக்கு இடையே ஒரு கால் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க எதாவது ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது மேபி ஒரு லாங் டெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, அதுவும் இல்லாமல் கரண்ட் ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு உண்டு, ஒரு எண்டிங்கில் வந்துட்டு உண்டு. மேபி ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆனது 12 months இருக்கலாம், இல்லைங்க 11 months இருக்கலாம். டோட்லி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எண்டிங் வந்துட்டு உண்டு. ஓகே ஓகே தென் இந்த ஒரு செப்பரேஷன், மேபி ஒரு சிலவங்களுக்கு செப்பரேஷன் ஆகி 3 months இருக்கலாம், 3 weeks இருக்கலாம், 3 days இருக்கலாம். நமக்கு இதில் 2 சுச்சுவேஷன் வருது. ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மேபி 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் இருக்கலாம். இந்த ஒரு போஸ்ட்னால நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கிளாரிட்டியாக இருக்கட்டும், தர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு போஸ்ட் ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி ஆகும். ஓகே, ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன் ஆகும், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் ஆகும், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம்.
இவர் ஜீவிக்கிறது ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் ஃபேமிலி கல்ச்சர் காஸ்ட் ரிலீஜியன்ஸ் இதுக்காக வந்து ஜீவிக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, அப்போது காஸ்ட் ரிலீஜன் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கிளாரிட்டியாக இருக்கட்டும், இவரால் தர முடியாத ஒரு சுச்சுவேஷனால் கரண்ட் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு. ஓகே, அப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு தெரியும் காஸ்ட் ரிலேட்டட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும். பட் என் கூட பழகிட்டு டேட்டிங் வந்துட்டு பட் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆள் வந்து ஆளோட கேரக்டர்னால் ஆக்சுவலி ஆள் ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு பழகிட்டு சீட்டிங்கும் பண்ணிட்டு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு போஸ்டரோட ஒரிஜினல் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் யாரு கூடமே ரொம்ப அட்டாச்ட் ஆகாத ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, மேபி ஃபேமிலி கூட அட்டாச்சாக இருக்கலாம். ஏன்னா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபேமிலி தான் உலகன்னு ஜீவிக்க ஒரு கேரக்டர்னால இவர் ஃபேமிலி கூட அட்டாச்சாக இருக்கலாம். ஃபேமிலியை தாண்டி இவருக்கு ஆப்ஷன்ஸ் ஒன்று, நீங்கள் மட்டும்தான் இவருக்கு இருக்கிற ஆப்ஷனில் நீங்கள் ஒன்று. ஓகே, நீங்கள் ஸ்பெஷல்னு அப்படிலாம் இல்லை இவருக்கு ஆக்சுவலி, பட் இவருக்கு இருக்கிற ஆப்ஷனில் நீங்கள் ஒன்று. அப்போ இவர் ஆக்சுவலி உங்கள் கூட பழகிருக்கலாம், ஃப்ளோட் பண்ணியிருக்கலாம், டேட் பண்ணியிருக்கலாம், தென் உங்களுக்கு கரண்ட்லி வந்து உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இவர் யாரு கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்க மாட்டார். இவரோட ஒரிஜினல் கேரக்டர் அதுதான். இவர் ஓப்பனாகவே இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் சொல்ல போயாச்சுன்னா கோயின் வித் ப்ரோ சுச்சுவேஷனில் போகிற கேரக்டர், எதுக்கும் பெருசாக எதையும் லைஃப்பில் பிடிச்சி இருந்து ஃபீல் பண்ணுற ஒரு கேரக்டர்லாம் கிடையாது. ஓகே, எது நடக்குதோ நடக்கட்டும், என் லைஃப் எப்படி போகுதோ அப்படி போகட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான ஒரு கேரக்டர், ஒரு கூலான ஒரு கேரக்டர், ரிலாக்ஸான ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். இருந்து ஃபீல் பண்ணுறதோ, இருந்து ஏதாவது ஒரு காரியத்தை பிடிச்சது திங்க் பண்ணிட்டு இருக்க ஒரு கேரக்டர் கிடையாது. லைஃபே ரொம்ப ரிலாக்ஸாக கூலாக எடுக்கிற ஒரு கேரக்டர். இவரோட ஆம்பிஷன், இவரோட ட்ரீம்ஸ் வந்து இவருக்கு கோல் உண்டு, லைஃப்பில் ட்ரீம் உண்டு, ஆம்பிஷன் உண்டு. இதில் ஜீவிக்கிற இவரோட பொறுத்த மட்டும் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கெரியர் பிஸ்னஸ் கோல், இதுக்கு தான் இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஓகே, இவர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பெண்ணோட அட்டாச் ஆக மாட்டார். ரிலேஷன்ஷிப்புங்கிறது என்ன சொல்கிறது, ஆப்ஷனல் நம்ம சொல்லுவோம்ல. ஓகே, அது ரிலேஷன்ஷிப் தேவை தான். ஓகே, பட் அது லைஃப் அது இவங்களுக்கு ஒரு இந்த போஸ்டோட கேரக்டருக்கு அது பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இவர் அட்டாச் ஆகிற ஒரு கேரக்டராக இவர் இருந்திருந்தாருங்க. கரண்ட்லி இவருக்கு உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகுறது பெரிய பாடாக இருக்கும். பட் இவர் அட்டாச்ட் அல்ல, இவர் டிட்டாச்ட் ஆகும். இவர் யாரு கூட இவருக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எந்த ஆப்ஷன்ஸ் கூட இவர் அட்டாச்டு கிடையாது, டிட்டாச்ட் ஆகும். ஓகே, இவர் பழகிறாரு, பேசுகிறாரு, மெசேஜ் பண்ணுறாரு, டேட் பண்ணுறாரு, ஃப்ளோட் பண்ணுறாரு அப்படின்னா ஓகே, அதோட எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதா, ஓகே, அது ஒரு பெட்டராக இருக்கா, அது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கா, அவ்வளோதானே தவிர அட்டாச்ட் இவர் கிடையவே கிடையாது. ஓகே, இவர் டிட்டாச்ட் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் ரொம்ப அட்டாச் ஆக மாட்டேங்குது. இன்னொரு ரீசன் என்ன கேட்டீங்கன்னா, இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. இவருக்கு இருக்கிற ஆப்ஷனில் நீங்கள் ஒன்று நான் சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால எல்லா ஆப்ஷன்ஸ் கூட ரொம்ப யார் கூட அட்டாச் ஆகாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு பர்சன் கூட ஸ்டக் ஆகிட்டோம், ஒரே ஒரு பர்சன் கூட நம்ம அட்டாச் ஆகிட்டோம்னா இவரை பொறுத்தமான லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாதுல்ல. ஸோ யார் கூட அட்டாச் ஆகும்போது தான் 4 பேர்கிட்ட பேசலாம், பழகலாம், ஹாப்பியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் ஓப்பனாக சொல்ல போனால் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவர் யார் கூட அட்டாச்டு கிடையாது, டிட்டாச்ட் ஆகும். இவர் எது கூட அட்டாச்ட்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபேமிலி கூட அட்டாச்டு, ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அட்டாச்டு, தென் கோல், மணி, பிஸ்னஸ், கெரியர் இதெல்லாம் ரொம்ப அட்டாச்டு. மற்றபடி ரிலேஷன்ஷிப்லலாம் பெரிய அட்டாச்டு இவர் கிடையாது. ஓகே, இதில் ஒரு சிலவங்களுக்கு ஃப்ரெண்டு வந்து தேர்ட் பார்ட்டியாக நமக்கு இங்கே வர்றாங்க. மேபி இது ஒரு பர்சனை நீங்கள் ஏதாவது பார்ட்டிக்கோ ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கலாம். கரண்ட்லி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் ஃப்ரெண்டு கூட பார்ட்டிக்கோ செலிப்ரேஷனுக்கோ ஹோட்டலுக்கோ ஏதாவது என்ஜாய் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். ஓகே, தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னா, இது ஷோராக லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆகும். ஓகே, இல்லைன்னா அப்படி லாங் டிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இடைவேளை வந்திருக்கலாம். ஓகே, கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து இவர் மூவ் ஆன் ஆகிட்டாரா, இவர் அட்டாச்சாக கிடையாதுல்ல. ஓகே, நான் தான் ஏமாந்துட்டேன், இவர் மூவ் ஆன் ஆகிட்டாரான்னு கேட்டால் ஓகே, இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டாலும் ஒரு பர்சன் ஹோல்டு பிடிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் மேபி ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டில் ஒரு பர்சனாக இருக்கலாம், எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் ஒரு பர்சனுக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இவருக்கு வேறு யார்கிட்டே கிட்டிட்டு இல்லை. இவர் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் சரி இவருக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இவருக்கு உங்கள் கூட மட்டும் தான் கிட்டிட்டு உண்டு. ஸோ அதனால் இவர் ஹோல்டு பண்ணி தான் நீங்கள் வேணும்
என்னதான் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு போனாலும் எண்டாகி போனாலும் இவர் இவங்களை சீட்டிங் பண்ணிட்டு போனாலும் இவரோட மைண்டில் நீங்கள் வேணுங்கிற ஒரு தாட் உண்டு. என்னதான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்தாலும் உங்களை ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. காரணம் என்னன்னா இவருக்கு ஏதோ ஒரு வேலை உங்ககிட்ட ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு கிடைச்சிട്ടുണ്ട്. ஓகே, பட் கரண்ட்லி டெத் ஆகிട്ടുണ്ട്. பட் இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிട്ടുണ്ട്. அதில் இவர் ஆக்சுவலி ஒரு சிலவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறனால ஒரு பர்சன் ஆக்சுவலி லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டர்னால இப்போ நம்ம ஒரு ஊரில் இருக்கோம், 2 பேருக்கு லவ் வருது, சடனாக இதில் ஒரு ஆள் லாங் டிஸ்டன்ஸ் போகிறாங்க அப்படின்னா என்னதான் ஊரில் இருந்து பேசி என்ஜாய் பண்ணுற மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹாப்பினஸ் இருக்காது. ஸோ அதனாலே இவருக்கு பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்ட் நம்ம சொல்லலாம். ஓகே, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னால இவர் எதிர்பார்க்குற ஒரு ஹாப்பினஸ் இது கிட்டாமல் இருக்கலாம். ஸோ அதனால் பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்ட் நம்ம சொல்லலாம். டோட்டலாக எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை என்னதான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. பட் கரண்ட்லி ஒரு நோ கான்டாக்டில் இருக்கலாம், கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். பட் என்னது இவர் உங்களை ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. காரணம் என்னென்னா இவருக்கு நீங்கள் வேணும். ஓகே, பட் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி நீங்கள் நினைக்கலாம் ஹாப்பியாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்காங்க கேட்டால் கரண்ட்லி ஹாப்பி எல்லாம் சேடு தான். அப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்போ தான் பார்ட்டியில் செலிப்ரேஷன் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. என்ஜாய் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. நமக்கும் லைஃப் மனசில் எவ்வளோ வலி இருந்தாலும் வேதனை நம்மளும் 4 இடத்துக்கு போகிறோம், 4 பேர்கிட்ட பேசுகிறோம், பழகுறோம்ல. ஸோ அதே மாதிரி இவருக்கு ஆக்சுவலி இவரும் கரண்ட்லி சேடு தான். முடிஞ்சு போன விஷயங்கள் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ரிலேஷன்ஷிப் எந்த பாடத்தை நினச்சி இவருக்கு ஒரு பெயின் உண்டு கேட்டால் ஷோராக இவருக்கு பெயின் உண்டு. ஓகே, இவர் ஆக்சுவலி கரண்ட்லி இவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. காரணம் என்னென்னா இவருக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இவர் பயங்கர ட்ரெடிஷ்னல் பர்சன், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், காஸ்ட் ரிலேஜன் டிஃப்ரென்ஸ் இருக்கனால நீங்கள் ஒரு கிளாரிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒரு ஜஸ்டிஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பட் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்ஜஸ்டிஸாக நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. இவர் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கோ இந்த செப்பரேஷன் இந்த அளவுக்கு உங்களை நினைக்கிறதுக்கோ ரீசன் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இவருக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இவர் என்னதான் லாயல் ஃபேமிலியாக இருக்கலாம், லாயலான ஒரு கேரக்டராகவே இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் கேரக்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக யாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, பட் கமிட்மெண்ட் டேட் பண்ணுற கேரக்டராக இருக்கலாம், ஃபோர் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கமிட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது எந்த சுச்சுவேஷன்லையும் அது ஸ்டேபிள் ஆகும், எந்த சுச்சுவேஷனில் அது நிறைவேற்றுற ஒரு கேரக்டர். ஓகே, பட் இவர் இந்த செப்பரேஷனில் இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இவருக்கு ஏதோ ஒரு வேலை இவருக்கு ஹார்ட், இவரோட சோல். இப்போ நம்மளோட சோல் இருக்குது, நம்மளை சுற்றி இப்போ 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். நமக்கு எல்லாருக்கிட்டே நம்ம சோல் ரிலீஃப் ஆகாது, ஹீல் ஆகாது. அந்த 10 பேரில் ஒரே ஒரு ஆள் மட்டும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் மேட்சாக, ஒரு வகையில் எனர்ஜெட்டிக்கலாக கனெக்டடாக, ஒரு வகையில் நம்மளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். நமக்கு இப்போது ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 100 பேர்கிட்ட போய் நம்மளோட சீக்ரெட்ஸ் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு பர்சன் கிட்ட மட்டும் தான் நம்மளோட சீக்ரெட்ஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி இவருக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இவர் தெரிஞ்சோ தெரியாமலோ இவருக்கு அவங்க கூட ஒரு எமோஷனல் கம்ப்ளீஷன் இவருக்கு எமோஷனலி இவர் அட்டாச்ட் ஆகிட்டு. இவர் யாரு கூட அட்டாச்ட் ஆகாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இவருக்கே தெரியாமல் இவர் அட்டாச்ட் ஆகிட்டு. இவருக்கு ஆக்சுவலி இவரோட கஷ்டம் நஷ்டம் ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லும்போது இவருக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க கூட கிட்டிட்டுனால தான் இந்த ஒரு செப்பரேஷன்லேயும் சரி, ஒரு கார்னர் சுச்சுவேஷனில் சரி, இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறது ரீசன் இதை நீங்கள் வேணும். ஓகே, பட் ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி எண்ட் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் முடிஞ்சு போன விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இனி ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் பண்ண ஹோப் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போகிறதுக்கான ரீசன் ஆகுனா தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இன்ஜஸ்டிஸாக பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. ஆப்போசிட் இருக்கிற போது என்கிட்ட ஒரு ஜஸ்டிஸ் டிசர்வ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு இல்லை, அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு இல்லை, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு இல்லை. நான் என்னோட விருப்பத்துக்கு நான் ஒரு பிடி கொடுக்காம நான் இருந்துட்டு உண்டு. ஸோ இப்போ முடிஞ்சு போன விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் இல்லைன்னு நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு உங்கள் மேலே பயங்கர ஃபிசிக்கல் அடிக்ஷன் உண்டு. மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் செக்ஷுவல் இன்டிமேஷன் ஆகியிருந்தீங்க அப்படின்னா, செக்ஷுவலாக நீங்கள் பேசியிருந்தீங்க, பழக்கியிருந்தீங்க அப்படின்னா இவருக்கு அந்த ஒரு அடிக்ஷன் இது வரைக்கும் குறைஞ்சிட்டு அந்த ஒரு அடிக்ஷன் இவருக்கு இப்போவும் இவரோட மைண்டில் உண்டு. இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்ட் ஆகிட்டு உண்டு, எண்டப் ஆகிட்டு உண்டு. பட் என்ன இருந்தாலும் இவங்க கூட இருந்த அந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் அவருக்கு இது வரைக்கும் குறைஞ்சிட்டுள்ள, இது வரைக்கும் உங்ககிட்ட ஃபீல் ஆனது மாதிரி இவருக்கு அந்த ஃபுல் கம்ப்ளீட்டாக வேறு யாருக்கிட்ட இவருக்கு ஃபீல் ஆகிட்டுள்ள பயங்கரமாக ஒரு அடிக்ஷன் உண்டு. அப்போ இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன் மனசில் ஆகிட்டு உண்டு.
நான் எங்கே போனாலும் சரி, யார்கிட்ட பழகினாலும் சரி, அந்த பர்சன்கிட்ட கிடைச்ச ஒரு கம்ப்ளீஷனாக இருக்கட்டும், ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டும், மேக்னெட்டிக் ஃபுல்லாக இருக்கட்டும், எனக்கு வேறு யார்கிட்டயும் கிட்டிட்டில்ல. ஓகே. அப்போ இவருக்கு அந்த செப்பரேஷனில் ஃபீல் ஆகிட்டுண்டு. எனக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவங்க கூட கனெக்ட் ஆகிட்டுண்டு, நானும் அடிக்ட் ஆகிட்டுண்டு, நானும் அட்டாச்ட் ஆகிட்டுண்டு. ஸோ அதனால தான் இந்த ஒரு செப்பரேஷனில் நான் முடிஞ்ச போகிற விஷயங்கள் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு இவருக்கு மனசில் ஆகிட்டுண்டு. இல்லைங்க நான் யாரு கூட அட்டாச் ஆகாத ஒரு கேரக்டர், மேபி இந்த ஒரு போஸ்டோட மைண்டு ஃபுல்லாகவே கெரியர் பிஸ்னஸ் ஓடுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்போ இந்த செப்பரேஷன் இவர் திங்க் பண்ணுற விஷயம், நான் யாரு கூட அட்டாச் ஆகாத ஒரு கேரக்டர், பட் ஏன் நான் வந்து இந்த செப்பரேஷனில் நான் அவங்கள பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைங்க ஏன் முடிஞ்சு போன விஷயங்கள் நினச்சி திங்க் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைங்க ஏன் நான் அவங்கள ஹோல்டு பண்ணி பிடிக்கிறேன், எனக்கு ஏன் இவங்க கிட்ட ஒரு இருக்கிற ஒரு அடிக்ஷன் வேறு யாருக்கிட்ட எனக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஓகே. மேபி நானும் அவங்களும் மீட் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணுங்கிறது விதியா? எனக்கே தெரியாமல் நானும் லவ் பண்ணிட்டு உண்டு, ஏதோ ஒரு வகையில் அவங்க கூட கனெக்ட் ஆகிட்டு உண்டு, ஏதோ ஒரு வகையில் அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு. இந்த செப்பரேஷனில் இவருக்கு அது மனசில் ஆகிட்டு உண்டு. இவரும் நீங்கள் எத்தனை மாத்திரம் நீங்கள் ஸ்நேகிச்சிங்களோ அத்தனை மாத்திரம் ஸ்நேகம் வந்து இவருக்கு உண்டு. பட் என்ன அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கனெக்டாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால இவர் ரொம்ப அட்டாச்ட் ஆகாமல் லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் இப்போது ஃபீல் ஆகிட்டு உண்டு. உங்ககிட்ட கனெக்ட் ஆன மாதிரி இவருக்கு வேறு யார்கிட்ட கனெக்ட் ஆகிட்டு இல்லை. இப்போ இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ் வர தொடங்கிட்டு உண்டு. அன்கண்டிஷனல் லவ் ஆகும், ஷோவிங் ஆஃப் லவ் ஆகும். ஓகே. இவருக்கு அந்த அளவுக்கு ஸ்நேகம் உண்டு. பட் ரிலேஷன்ஷிப் எண்டிங், நோ கான்டாக்ட். ஓகே. முடிஞ்சு போன விஷயங்களாம் நினச்சி இப்போ கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. முடிஞ்சு போன விஷயங்களாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இனி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஓகே. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி போச்சு. நான் மேபி தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஓகே. இனி நான் ஒர்க் பண்ணாலும் ஹோப் இல்லை, எல்லாம் எண்டிங்லாம் ஆகிப்போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? டோட்டலாக கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்ததுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா, இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே. இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால இவர் ரொம்ப அட்டாச்ட் ஆகாமல் இவர் ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம், இல்லைனா என்ஜாய் பண்ணியிருக்கலாம், ஃப்ளோ பண்ணியிருக்கலாம், டேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா, கரண்ட்லி இந்த ஒரு ஆப்ஷனில் இவர் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. மேபி இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆன பிறகு நீங்கள் இவரை விட்டுட்டு போன பிறகு இவர் வேறு ஆப்ஷன்ஸ் கூட இவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்கலாம். பட் அதில் யாரோ இவரை சீட்டிங் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க இவரோட முதுகில் குத்திருக்கலாம், இல்லைங்க இவர் உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன் கூட விளையாடின மாதிரி இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் கூட அவங்க யாரும் விளையாடிருக்கலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்கன்னு ஸ்ட்ராங்காக இவர் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா, அந்த ஆப்ஷனால் இவர் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஆப்ஷனால் லெசன் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம சொல்லலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். டிவைன் எனக்கு என்ன தோணுது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சடனாக ஒரு செப்பரேஷன் வந்தது காரணமாக அது யூனிவர்ஸ் தான். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் அவங்களும் கனெக்ட் ஆகணுங்கிறது விதியாகும். பட் இந்த ஒரு பர்சன் எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் அவங்களுக்கு கூட அட்டாச் ஆகிட்டோன்னு அதை புரிஞ்சிக்காமல் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் இவர் திம்பர்லாம் இருந்துட்டு அப்படின்னா, ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கேரிங் இல்லை, லவ் இல்லை, ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் ரிலேஷன்ஷிப் சடனாக ஒரு எண்டிங்கே வந்துட்டு உண்டு. ஓகே. கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக சாரி ஃபீல் பண்ணுறாங்க. இவர் அதை சொன்னாலும் சரி, சொல்லாட்டாலும் சரி, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் சரி, பண்ணாட்டாலும் சரி, இவருக்கு உள்ளுக்குள்ளேருந்து இவருக்கு சாரி ஃபீல் பண்ணுறாங்க. நான் என்னத்தை மண்டத்தனை நான் காட்டி வச்சுருக்கேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில். நல்ல ஒரு பர்சன், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு, எல்லா விதத்தில் எனக்கு பெட்டரான ஒரு ரிலேஷன்ஷிப் என் லைஃப்பில் வந்த பிறகு நான் ஆப்ஷன்ஸை மைண்டில் வச்சுட்டு, பிஸ்னஸை மைண்டில் வச்சுட்டு என்ன விளையாட்டு நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் காட்டி வச்சுருக்கேன். ரிலேஷன்ஷிப் எண்ட் பண்ணதுக்கு ரீசன் நான் தான், சீட்டிங் பண்ணது ரீசன் நான் தான், எல்லாம் என் மேலே மிஸ்டேக்கு. பட் சாரி ஃபீல் பண்ணார். ஓகே. இந்த ஒரு செப்பரேஷனில் இவர் சாரி ஃபீல் பண்ணார். பட் என்ன அப்படின்னா, பயங்கர ஈகோலே ஆட்டிடியூடில் தான் இவர் இருக்கார். ஓப்பனாக சொல்ல போனால் இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு. பட் கரண்ட்லி இவர் வெளியே அவுட்டரில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எனக்கு மேலே ஸ்நேகம் இல்லை, ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி நினச்சி எனக்கு ஒரு பெயினும் இல்லை, ஒரு வலியும் இல்லை. நீ இருந்தா ஏன்னா இல்லாட்டானே எனக்கு ஒரு வேறு ஆப்ஷன்ஸ் கரண்ட்லி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்கலாம். பட் என்னதான் இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இருந்தாலும் இவர் கரண்ட்லி சாரி ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இவருக்கு உங்ககிட்ட ஃபீல் ஆனது அடிக்ஷனாக இருக்கட்டும், எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டும், இவருக்கு வேறு யாருக்கிட்டே ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஓகே.
இன்னொரு விஷயம் என்னன்னா, இவரு ஸ்ட்ராங்கா, ரூடா பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு ரீசன் என்னன்னா, நீங்க ஏதோ ஒரு கிளாரிட்டி நீங்க எதிர்பார்க்குறீங்க. இவருக்கு இந்த கிளாரிட்டி குடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இல்லைங்க, ஸ்டெபிலிட்டி நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஸ்டெபிலிட்டி குடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். அதனால இப்ப இவரு உங்ககிட்ட வந்தாலும் கூட, நீங்க எதிர்பார்க்குற ஒரு கிளாரிட்டியும் குடுக்க முடியாது, ஒரு ஸ்டெபிலிட்டி குடுக்க முடியாது. ஏன்னா காஸ்ட் ரிலேட்டட் டிஃபரன்ஸ் இருக்குது. இது ஒரு பெர்சன் சுத்தமா ட்ரெடிஷனல் பெர்சன். ஓகே. ஸோ, அதனால ஆளு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு, இதே இவரு பவுண்டரி மேபி இவரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு, ஈகோலயும், ஆட்டிட்யூட்லயும் இவரு உங்கள திரும்பி பார்க்காம இருந்தாங்க அப்படின்னா, மேபி நீங்க உங்க மனச மாத்திக்கிட்டு, எனக்கு கிளாரிட்டி வேண்டாம், ஸ்டெபிலிட்டி வேண்டாம். கடைசி வரைக்கும் என் லைஃப்ல நீ வந்தா மட்டும் போதும்னு உங்க வாயிலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் வெளியே வராதான்னு சொல்லிட்டு அப்படியே கூட இவர் இருக்கலாம். ஓகே. பட் ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் சுச்சுவேஷனில் இவர் உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், ஸ்நேகமாக இருக்கட்டும், இவர் எல்லாத்தையும் சப்ரஸாக பண்ணுறாரு. எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணிவிட்டு வெளியே எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு பெயின் இல்லை, எனக்கு வர ஒரு வலியும் இல்லை. பட் ஓப்பனாக சொல்ல போனால் கரண்ட் சுச்சுவேஷன் டவர் மொமெண்ட் இவர் எத்தனை எனக்கு இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க இவர் 1000 ஆப்ஷனை காட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, எல்லா ஆப்ஷனையும் வச்சு இவர் நல்லா லெசன் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காரு, நல்லா அடி வாங்கிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே. பட்டு நமக்கு இங்கே இவர்கிட்ட ஒரு கால் வருமா, ஒரு மெசேஜ் வருமான்னு கேட்டாச்சுன்னா ஷோர் அது பாசிபிளே இல்லாத ஒரு விஷயமாகும். இவர் கால் பண்ணுற மாதிரியோ மெசேஜ் பண்ணுற மாதிரியோ நமக்கு எந்த ஒரு கார்டும் வரல. கரண்ட்லி இவருக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனால தான் ஆள் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. ஓகே. பட் இவரை நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாமா, இவர் உங்கள் லைஃப்பில் மறுபடியும் கடந்து வருவாங்களா கேட்டால் ஷோராக வருவாங்க. ஏன்னா நமக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக நடந்துட்டுருக்குது. 555 நமக்கு இங்கே ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நம்ம கண்ணில் பட்டிருக்கு. ஸோ அப்போ 555னாலே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அப்போ இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கடந்து வருவாங்களான்னு கேட்டால் ஷோராக வருவாங்க, பட் டைம் எடுத்துக்கும். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். இந்த ஒரு பர்சன் மேபி கரண்ட்லி ஈகோலையும் ஆட்டிடியூட்லையும் நிற்கிறாங்க, இல்லைங்க எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இவர் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் லெசன் லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு, கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எந்த ஆப்ஷன்ஸ் இவர் உங்களை விட்டுட்டு இவர் எந்த ஆப்ஷனை ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த ஆப்ஷனில் இவர் ஷோராக அடி வாங்குவார். இவர் அடி வாங்கக்கூடிய ஒரு டைமில் இவர் ஈகோ ஆட்டிடியூடையும் விட்டுட்டு உங்ககிட்ட இவர் வருவார். அப்போ நமக்கு டைம் எடுத்துக்கும். நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டுக்கு நமக்கு வந்திருக்குது, ஷோராக டைம் எடுத்துக்கும். ஸோ உங்களால் வெயிட் பண்ண முடியுது தான் வெயிட் பண்ணுங்கள், இல்லைங்க நீங்கள் மூவ் ஆன் ஆகிடுங்க. ஓகே, நீங்கள் மூவ் ஆன் ஆகிடுங்க, செல்ஃப் ஃப்ளோ பண்ணுங்கள். மற்றபடி இவர் உங்கள் லைஃப்பில் கடந்து வராது அப்படின்னா டைம் எடுத்துக்கும். ஏன்னா இவர் ஆக்சுவலி ஃபேமிலி, ட்ரெடிஷ்னல் ரூல்ஸு, காஸ்ட்டு, ரிலீஜியன்ஸ், ஆப்ஷன் இதில் லெசன் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, அப்போ இவர் உங்கள் லைஃப்பில் கடந்து வரதுக்கு ஷோராக டைம் எடுத்துக்கும். ஆனால் கட்டாயம் உங்கள் லைஃப்பில் இவர் கடந்து வருவார். நம்ம வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக வந்துருக்குது. ஓகே. ஸோ அப்போ கரெக்டாக இப்போ இவருக்கு மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ ஒரு கர்மாவாக இருக்கலாம், ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப், ஒரு கார்மிக் கனெக்ஷனாக இருக்கலாம். பட் நமக்கு எப்பவும் நமக்கு டைம் மோசமாக இருக்காது. பட் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சுச்சுவேஷனுங்கிறது ராங்காக இருக்கலாம், பட் நமக்கு வீல் டர்ன் ஆகிட்டே தான் இருக்கும். பட் இவரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும். இவர் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவர் ஷோராக இவர் உங்களுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜோ கனெக்ட் பண்ணுவார். பட் இப்போதைக்கு இல்லை. ஓகே. ஸோ நீங்கள் சேசிங் பண்ணாதுங்க. ஓகே, நீங்கள் செல்ஃபோ பண்ணுங்கள், உங்களில் ஃபோக்கஸ் ஆகுங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தயவு செஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம், மூவ் ஆன் ஆகிடுங்க. ஏன்னா டைம் எடுத்துக்கும் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அதில் இவங்களுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் மூவ் ஆன் ஆகிடுங்க. வரக்கூடிய ஒரு டைம் வரட்டும். ஓகே. பட் வரக்கூடிய டைமில் ஷோரை திருந்தி எடுத்து லெசன்லாம் லேர்ன் பண்ணி தான் வருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேபிளாக நிற்பார். ஓகே. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 35 இம்பார்ட்டன்ட், 53 இம்பார்ட்டன்ட், 16 important, 23 important, 35 important, 58 important, 31 important, 67 important, 51 important. Okay. Okay. Then important angels numbers பார்த்தீங்க அப்படின்னா 555 important, 1111 important. 555 நீங்கள் பார்க்குறீங்க, 1111 பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசினேட் ஆகும்.
எனக்கு தெரிஞ்ச ஷோராக அந்த ஒரு பர்சன் உங்களை சூஸ் பண்ணுவார். ஏன்னா இவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இவர் உங்களை அன்கண்டிஷனல் லவ் பண்ணுவார், லவ் பண்ணிகிட்ருக்காரு. பட் இவருக்கு இவரோட அன்கண்டிஷனல் லவ்வை தாண்டி இவருக்கு இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது ஃபேமிலியும் ட்ரெடிஷ்னல் ரூல்ஸும் காஸ்ட் ரிலிஜியன்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. அவங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்ங்கிறத மனசிலாக்கிட்டு வரட்டும். ஏன்னா இவர் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் உங்ககிட்ட கிடைக்கிற அந்த எமோஷனல் கம்ப்ளீஷனுங்கிறது இவருக்கு வேறு யார்கிட்டையும் கிடைக்கவும் செய்யாது. ஸோ இருந்து அவங்களுக்கு தான் நஷ்டமே தவிர அது அவங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஓகே, ஸோ அதனால் நமக்கு இந்த காஸ்ட் ரிலிஜியன் ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒரு பர்சன் பிடிச்சி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வரவும் முடியாது. ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, வரக்கூடிய டைம் வரட்டும். தென் இம்பார்ட்டனான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், 333 இம்பார்ட்டன்ட். ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் 333 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், சாரி ஏப்ரல் கிடையாது, ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் மந்த் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பர்லாம் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்டாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட இணைச்சு நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.